இந்தியா சீனா எல்லை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்த பின் பிரதமர் மோடி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 38 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமல். ₹5 முதல் ₹395 வரை கட்டணம் அதிகரிப்பு. வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹51 குறைந்து ₹1738 நிர்ணயம். வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை. சென்னையில் டீ காஃபி விலை உயர்வு. டீ விலை ₹15 காஃபி விலை ₹20 அதிகரிப்பு. புதுச்சேரியில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. 4 மணி நேரம் விடாமல் வெளுத்து வாங்கிய மழையால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு. சென்னையில் 2வது நாளாக இரவில் மழை. சிவகங்கை, புதுக்கோட்டை, ஓசூர், சேலத்தில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். மழையால் சென்னையில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா என ஜெர்மனியிலிருந்து கேட்டறிந்த முதலமைச்சர் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தியதாக சென்னை மாநகராட்சி தகவல். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்றார் வெங்கடராமன். வாகனத்தை கயிறு கட்டி இழுக்கும் வழக்கத்தை ஏற்க மறுத்து விடைபெற்றார் சங்கர் ஜிவால். சென்னையில் 2000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கரைப்பு. 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். திருவல்லிக்கேணியில் மசூதி அருகே பிரச்சனை செய்த இந்து முன்னணியினர் 30 பேர் கைது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் முக்கிய சாலையில் உலா வந்த யானை. மக்கள் கூச்சலிட்டதால் மிரண்டு ஓடிய யானை. விபத்தில் படுகாயமடைந்த கரூர் மாவட்ட சிறுமி மூளைச்சாவு. கண்கள், கல்லீரல் உள்ளிட்டவற்றை தானமாக அளித்த பெற்றோர். மதுரையில் வரதட்சணை கொடுமையால் பெண் தற்கொலை என புகார். கணவன் வீட்டாரை கைது செய்ய கோரி பெண்ணின் உறவினர்கள் போராட்டம். தொடர் மழையால் ஜம்மு காஷ்மீரில் நிரம்பி வடியும் அணைகள். பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரால் நீடிக்கும் பாதிப்புகள். நாடு முழுவதும் ஊரக வங்கிகளில் 13,000 காலி பணியிடங்கள். இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என IBPS அறிவிப்பு. அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு சலுகைகள். விரைவில் வெளியாகிறது மத்திய அரசின் அறிவிப்பு. பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா வரலாற்று சாதனை. 50 தங்கப் பதக்கங்களை வென்று முதலிடம். இந்தியா சீனா எல்லை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்த பின் பிரதமர் மோடி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 38 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமல். ₹5 முதல் ₹395 வரை கட்டணம் அதிகரிப்பு. வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹51 குறைந்து ₹1738 நிர்ணயம். வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை. சென்னையில் டீ காஃபி விலை உயர்வு.
டீ விலை 15 ரூபாயாகவும் காஃபி விலை 20 ரூபாயாகவும் அதிகரிப்பு. புதுச்சேரியில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. 4 மணி நேரம் விடாமல் வெளுத்து வாங்கிய மழையால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு. சென்னையில் 2வது நாளாக இரவில் மழை. சிவகங்கை, புதுக்கோட்டை, ஓசூர், சேலத்தில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். மழையால் சென்னையில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா என ஜெர்மனியிலிருந்து கேட்டறிந்த முதலமைச்சர் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தியதாக சென்னை மாநகராட்சி தகவல். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்றார் வெங்கடராமன். வாகனத்தை கயிறு கட்டி இழுக்கும் வழக்கத்தை ஏற்க மறுத்து விடைபெற்றார் சங்கர் ஜிவால். சென்னையில் 2000த்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கரைப்பு. 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். திருவல்லிக்கேணியில் மசூதி அருகே பிரச்சனை செய்த இந்து முன்னணியினர் 30 பேர் கைது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் முக்கிய சாலையில் உலா வந்த யானை. மக்கள் கூச்சலிட்டதால் மிரண்டு ஓடிய யானை. விபத்தில் படுகாயமடைந்த கரூர் மாவட்ட சிறுமி மூளைச்சாவு. கண்கள், கல்லீரல் உள்ளிட்டவற்றை தானமாக அளித்த பெற்றோர். மதுரையில் வரதட்சணை கொடுமையால் பெண் தற்கொலை என புகார். கணவன் வீட்டாரை கைது செய்ய கோரி பெண்ணின் உறவினர்கள் போராட்டம். தொடர் மழையால் ஜம்மு காஷ்மீரில் நிரம்பி வடியும் அணைகள். பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரால் நீடிக்கும் பாதிப்புகள். நாடு முழுவதும் ஊரக வங்கிகளில் 13,000 காலி பணியிடங்கள். இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என IBPS அறிவிப்பு. அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு சலுகைகள். விரைவில் வெளியாகிறது மத்திய அரசின் அறிவிப்பு. பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா வரலாற்று சாதனை. 50 தங்கப் பதக்கங்களை வென்று முதலிடம்.